ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் வந்து அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து பர்த்டே வந்து வரப்போகுதுங்க. பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உன் பர்த்டேவை எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வேறு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஓகே, என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுடைய ஆசையை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் புருஷனுக்கு வந்து பர்த்டே வருது. என் புருஷனுக்கு வந்து பர்த்டே வரும்போது வந்து என்கிட்ட வந்து பணம் இல்லையே, என்கிட்ட வெறும் 125 ரூபா தானே இருக்குது. அந்த 125 ரூபாய்க்கு வந்து நான் வந்து என்ன கிஃப்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட பொண்ணு வந்து ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் அப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது. நான் அப்பாவுக்காக வந்து நம்ம வந்து அம்மாவும் நானும் நீங்களும் நானும் வந்து பயங்கரமான ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவும் மல்லியும் வந்து பேசிக்கிறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் பேசிக்கும்போது நம்ம வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அப்பா வந்து சர்ப்ரைஸ் ஆகி அது வந்து வாவ் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து வெண்பா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வெண்பா, நம்ம வந்து அப்பாவுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும். அது என்ன கிஃப்ட் அப்படின்றத சொல்லி நம்ம 2 பேரும் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து ஓவர் நைட்டில் வந்து டிசைட் பண்ணி அப்பாவுக்காக வந்து கண்டிப்பாக வந்து அந்த கிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணோம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பேசிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ரெடி பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா வந்து அப்பா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பெஷல், அதனால் வந்து அவருக்கான ஸ்பெஷலான கிஃப்ட்டை தான் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து உடனே மல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன் அப்பாவுக்காக வந்து நீ அப்படி பண்ணும்போது என் புருஷனுக்காக நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக நீ மட்டும் என்ன இதுவா நானும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாறி வந்து விஜய்க்காக வந்து ரொம்பவே வந்து பாசம் வளர பொழிகிறாங்க. என்ன கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து அன்பாகவும் இருக்காங்க. சரி ஓகே, இந்த அன்பு வந்து எப்பயுமே வந்து நல்லதாக போயிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து கெட்டதாக மாறிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த அன்புக்கு வந்து எப்போ வந்து முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் மூலிமா முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒரு பிளானை வந்து போட்டுருக்காங்க. இவன் பர்த்டேயில் வச்சு நம்ம மல்லியை வந்து எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை போட்டாங்க. என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு பிளானை வந்து போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா? அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டெய்லி நம்ம வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வந்தவுடனே நம்ம வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே, எங்கள் வீட்டு மாடு இதுதான், பார்த்துக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.